ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டப்பா கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வேர்ல்டு, அதாவது மைண்ட் கிராஃப்டோட ஒரு டூப்ளிகேட் வெர்ஷன், பட் கிட்டத்தட்ட மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஃப்ளாட் வேர்ல்டில் ஒரு வில்லேஜ் மாதிரி கெட்டியிருக்கோம். ஸோ அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பட் ஃபுல்லாக கெட்ட முடியல, ஏன்னா வேர்ல்டு ரொம்ப லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் கெட்டின வரைக்கும் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வளவலன்னு பேசி டைம் பாஸ் பண்ணாமல் என்ன கெட்டியிருக்கேன்னு தான் போய் பார்ப்போமே. ஸோ இங்கேருந்து தான் என்னோடய வில்லேஜ் ஆரம்பமாகுது. டேய், என்னடா சுற்று போட்டு பார்த்துட்ருக்கீங்க? ஸோ நான் சொன்ன மாதிரியே இதான் என் வில்லேஜ், அதாவது இவங்களோட வில்லேஜ். நான் கெட்டினது ரொம்பவே லேக் ஆகும். எல்லா வீடுமே இதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு 2 பெட்டு, ஒரு கிராஃப்டிங் டேபிள், ஒரு செஸ்ட்டு, அப்புறம் அந்த வில்லேஜில் இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் மாதிரி. என்னடா இப்படி தான் என் வரிசையாக வில்லேஜ் இருக்கும். இவன் தான் நம்ம பசுமை காவலன், நம்ம தான் இந்த ஊரில் பசுமை படை. ஸோ எல்லா வீடும் கிடையாது, இந்த ரோ ஃபுல்லாக வீடு இப்படி தான் இருக்கும். ஆனால் அநியாயத்துக்கு லேக் ஆகுது. இதுதான் இது வந்து ஆக்சுவலாக நான் ஒருத்தன் வீடை பேஸ் பண்ணி கட்டினேன். பட் அது என்னடா பண்ணுற, இந்த மாதிரி ஆயிடுச்சு. மேடு வந்து தண்ணி சுட்டுற மாதிரி இருக்குல்ல, இந்தா சுட்டுது பார்த்தீங்களா? அது ஏன் திரும்ப தொண்டடாய். இதுதான் அது. இது வந்து சும்மா வைக்கணும்னு தோணுச்சு, அதான் வச்சேன். நல்லாயிருக்கு அப்படி நானே சொல்லிக்க வேண்டியதான். சரி சின்ன பையா போடா, என்னடா பண்ணுறீங்க? வழியை மறைச்சிக்கிட்டு போங்கடாங்கிட்டு. அப்புறம் இது 2வது ரோவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில வீடுகள் ஒரே மாதிரி இருந்தாலும் என்னடா பண்ணுற? சரி ரைட்டு, நம்ம பண்ணு. அப்புறம் ஒரு சில வீடுகள் மட்டும் வேறு மாதிரி இருக்கும், ரொம்பவே லேக் ஆகும். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இது ஒரு வீடு. இது வந்து இந்த ஸ்ப்ரூஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற வீடு, அதை பேஸ் பண்ணி கட்டினேன். பட் இது வேறு மாதிரி வந்துடுச்சு. அச்சோ உடச்சு விட்டானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. எப்போ எப்படி லேக் ஆகுது? சரி ரைட்டு. இதெல்லாம் தேனி கூடு. இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிருவீங்க. இதான் பசுமை தேனீக்கள்னு போட்டிருப்பேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த வீடு. டேய் வழியை விடுங்கடா, ஓகே. இது கொஞ்சம் வித்தியாசமான வீடு, அதே வீடு பட் கொஞ்சம் பெருசு, அவ்வளோதான். ஏய் என்னடா கோவப்படுறாங்க? சரி ரைட்டு. அப்புறம் இது என்ன, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது எனக்கு ஞாபகம் இல்லையே. எவன் வீடு? இந்த மீன் பிடிக்கிறவன் வீடு. இந்த மீன் தூண்டிலாம் வச்சுருக்கேன். ரொம்ப லேக் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து இந்த கார்ட்டோகிராஃபர் வீடு. சும்மா எனக்கு ஒரு பிடிச்ச மாடலில் கட்டினேன். இன்னிலாம் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது போ. கார்ட்டோகிராஃபர் வீடு. இது சும்மா ஒரு மேப் எடுத்தேன், பட் இந்த மேப் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. இது வந்து பாதி இது கட்டியிருக்கும்போது, இப்போவும் பாதி தான், பட் வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னடா பண்ணுறீங்க? மறுபடியும் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நினைக்கேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே. ரொம்ப லேக் ஆகுது, பார்க்க எப்படி இருக்குன்னு தெரில. இது பிளாக்ஸ்மித் வீடு. பிளாக்ஸ்மித் வீட்டில் பெட் இருக்காது, லாவா இருக்கும். பட் லாவா வச்சோடனே இது பற்றிக்குச்சு. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு, என்னடா பார்க்குற போடா. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன். இந்த இடத்துல பெட் இருக்காது, செஸ்ட்டு மட்டும் தான் இருக்கும். அதுக்குன்னு வில்லேஜஸ் தங்காமல் இருக்க முடியுமா? சரி. ஸோ 2வது ரோ வந்து ஃபார்ம். இங்கே வந்து கொஞ்சம் லேக் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரில. இந்த விவசாயிகள்லாம் இருக்காங்க, தேனீக்கள்லாம் அவங்களுக்கு உதவி செய்யுது. என்னாச்சு? க்ரௌச் பண்ணிட்டேனா? இங்கே ஒரு பெட்டு வச்சுருக்கேன். ஒரு வேலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நைட் டியூட்டி போட்டிருந்தாங்கன்னா அங்கேயே படுத்து தூங்கிக்குவாங்க. சரி ரைட்டு. என்னோட 2 பேர் என்னமோ பண்ணிட்டுருக்கீங்க? ஒரு ஃபார்ம் ஒருத்தருங்க தான்டா, இன்னும் 3 பேர் இருக்கீங்க உள்ளக்க. நீ வேலையே பார்க்கலையே, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? போடா. ஆஹா லேகில் பறக்கிறான். இங்கே உள்ளக்க பூனைக்குட்டிலாம் இருக்குது.
ஏன் இந்த சைடு வந்தவொடனே லேக் ஆகுதுன்னா, அங்கே அப்பார்ட்மெண்ட் மாதிரி கொஞ்சம் என் ஓனாக கட்டி வச்சுருந்தேன், அதனாலன்னு தான் நினைக்கிறேன். இது உருளைக்கிழங்கு. ஓ, நான் இந்த போர்டை காட்டவே மறந்துட்டேனே. இந்த காட்ட இருங்க. இதுதான் கோதுமை. இது வந்து செங்கிழங்கு, அதான் பீட்ரூட்டு. இது காரட்டுக்கு தமிழ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது உருளைக்கிழங்கு. சரி, இங்கே குதிரைகள் 4 குதிரை இருக்குது. 4 விதமான ஆர்மர் போட்டுமே. ஓகே, இது மாடு. ஆஹா லேக் ஆகுது. ஓஹோ லேக் ஆகுது, பயங்கரமாக லேக் ஆகுது. இது கோழி. ஏன் ஆடு வைக்கலன்னு கேட்டிங்கன்னா, முட்டையை போட்டு விட்டான்டா குமார், முட்டையை போட்டு விட்டான்டா. இந்த ஓநாய்கள்லாம் ஆடை கடித்து தின்றுச்சு, அதனால தான் அந்த இடத்துல குதிரையை போட்டு விட்டேன். இதுதான் ரிவர் பிரிட்ஜு. இதுதான் நானே உருவாக்குன ரிவர். ஸோ இதில் இப்படி ஜம்ப் பண்ணி அப்படி பீச்சிடலாம். இப்படி அடியில் போயிட்டு அப்படியே இந்த தண்ணி வழியாக நீந்தி போகலாம். இதில் வந்து 3 பிளாக் தான் இருக்கும். அடுத்த பிளாக் வச்சா பெட்ராக் வந்துடும். அதனால தான் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். பட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. ஆமைகள் இருக்கும். ஆனால் அந்த பஃபர் ஃபிஷ்னால் அதாவே ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இந்த மரத்துக்கு பக்கத்துலேயே இருக்கும். இது பெரிய மரம். இந்த சைடு வந்து ஆமை முட்டைகள். இது உடையிற நிலைமையில் இருக்குது. இந்த லைட்டாக கிராக் விட்ருக்கு, கூடிய சீக்கிரமே உடஞ்சிரும். ஸோ நம்ம இப்போ போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ரிவர் பிரிட்ஜ். இது இந்த சும்மா கெட்டினது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த சைடு காட்டிடுறேன், பிகாஸ் அந்த சைடு தான் நம்ம முடிக்கவே இல்லை. இந்த சைடு என்னடா பண்ணுறீங்க? போடா சைன் ஒன்று வச்சுருப்பானே, எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த சைனில் கான்க்ரீட் அப்பார்ட்மெண்ட். கான்க்ரீட்டில் முடிச்சு விட்டான்டா. கான்க்ரீட்டில் அப்பார்ட்மெண்ட் கட்டலாம்னு நினச்சேன், பட் அதுக்குள்ளே ரொம்ப லேக் ஆனதுனால மரத்தை எல்லாத்தையும் ஸ்பான் பண்ணி விட்டேன். இந்த சைடில் டெரக்கோட்டா அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 3 அப்பார்ட்மெண்ட் கட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். எவன்டா அவன் நடுவில் குழியை போட்டவன்? குழியை சரி பண்ணியாச்சு. இதுதான் ராமசாமி டெரக்கோட்டா அப்பார்ட்மெண்ட். இதுக்குள்ளே வந்தா பூம். என்னடா இந்த ராமசாமி இவர், ஐயோ மன்னிச்சிருங்க ராமசாமி, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் பசுமை ராமசாமி. வணக்கம்பா, நான் தான் ராமசாமி. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர். மேலே போய் பார்த்தீங்கன்னா அப்படியே 8 பேர் வரைக்கும் தங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட். பயங்கரமான அப்பார்ட்மெண்ட்டு. இந்த ஒன்றும் நடக்கலை, நம்ம அப்படியே திரும்பி பார்க்காம வந்துடலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இப்போ ஒன்றும் நடக்கலை, நம்ம அப்படியே வந்துடலாம். ஓகே, இதுதான் கோல்டன் அப்பார்ட்மெண்ட். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் ஒன்றும் ஆகலை. என்னடா ஆச்சு? ஓகே, இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் தான் பசுபதி. இல்லை பசுபதி, போடா அங்கிட்டு. ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குன்னா, ரொம்ப லேக் ஆனதுனால இப்போ கேமை விட்டு வெளியே வந்துடுமோன்னு சொல்லிட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அதனால தான். இவர் தான் பசுமை ரகுவரன். இதேவும் அதே மாதிரி ஒரு 8 பேர் தங்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட். இவங்கெல்லாம் ஏன்டா பர்பிள் கலரில் இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த கேம் வந்து மைன்கிராஃப்டோட டூப்ளிகேட் வெர்ஷன்னால ஒரு சில வில்லேஜர்ஸ், அப்புறம் குதிரை, கழுதை எல்லாமே இப்படி தான் இருக்கும், இந்த கலரில் தான் இருக்கும். ஆர்மர் அதுக்கு போட்டதுக்கப்புறம் தான் குதிரையோட கலர் மாறும். அது என்ன லாஜிக்குன்னு தெரில. இதோட இந்த அப்பார்ட்மெண்ட்டும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பறடா பறந்துட்டான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் செடியை ஸ்பான் பண்ணிட்டேன். ஆனால் இது ஃபுல்லாக கட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம்னு நினைக்கிறேன். 2 வாரம் ஒரு அரை மணி நேரமாக உட்காந்து இதை கட்டினேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல? உண்மையிலே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இதுதான் அந்த ஆறு, இந்த மரம் வரைக்கும் இருக்கும். ஸோ ரொம்ப லேக் ஆகுறதுனால நான் கொஞ்சம் தள்ளி போய்க்கிறேன். பார்த்தீங்களா, இந்த இடத்துல லேக் ஆகலை. அதான் அந்த இடத்துல ஓவராக இருக்கிறதுனால ஆக்சுவலாக இது வரைக்கும் மரம் வச்சுருக்கலாம், பட் அதுக்கே லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ எப்படி இருந்துச்சு இந்த வில்லேஜ் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பட்டு நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ என்னால் முடிஞ்சது ஏதோ ஒன்று. சரி, ஓகே, மீண்டும் ஒரு சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். மறந்தே போயிட்டேன், மறுபடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா, அந்த லைக்கையும் கிளிக் பண்ணிடுங்கப்பா. எம்மா. ஸோ கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நான் வில்லேஜர்ஸ் அப்புறம் மாப்ஸ் எல்லாமே ஸ்பான் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த ரெக்கார்டிங். இது வந்து லேக் ஆகாமல் இருந்ததுனால இது போடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.